வெள்ளி விழாவை முன்னிட்டு பல்கலைக்கழகமானது கடந்த ஒரு வருடமாக வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் வெள்ளி விழா ஆண்டாக வேரியஸ் ஆக்டிவிட்டிஸ் இதில் ஒரு நிகழ்வாக இந்திய அரசினுடைய வழிகாட்டுதலின்படி சர்வதேச யோகா தினத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது 4 ஈவெண்ட்டாக நாங்கள் நடத்திக்கிறோம். முதலாவதாக பொதுமக்களுக்கான விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியாக கடந்த 17ஆம் தேதி ஜூன் மாதம் we are conducting public awareness study. We are conducting the public awareness study and followed that we are conducting workshop. எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கான ஒர்க் வந்து யோகா பற்றியான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நாங்கள் நடத்துகிறோம். அடுத்ததாக நேற்றைய தினம் we are conducting competitions. இளைஞர் மாணவர்களுக்கான கல்லூரிகளுக்கான போட்டி யோகா சம்பந்தப்பட்ட போட்டியான நடத்துகிறது. இன்று பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த மத்திய UGC எங்களுடைய அஃபிலியேட்டட் யூஜிசியுடைய வழிகாட்டுதலின்படி we are conducting mass demonstrations. இதில் வந்து எங்கள் 2025 25வது வெள்ளி விழா ஆண்டு. ஸோ இதில் வந்து 2025 ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் வந்து கலந்துக்கிறாங்க. 4 கேம்பஸ் எங்களுக்கு வந்து 4 கேம்பஸ் இருக்குது. ஒன்று சேலம், அந்த 2வது சென்னை, பாண்டிச்சேரி அண்டு காரைக்கால். இந்த 4 கேம்பஸ்லையும் சேர்த்து 2025 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அண்டு தலைமையர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர்கனைஸ். காலையிலேருந்து எவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு? இது புரோட்டோக்கால் வந்து கொடுத்துருக்காங்க. யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தலைமையில் இப்பொழுது யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இது இங்கு மட்டுமில்லை, எங்களது 4 வளாகத்திலும் 2500 மாணவியர் அலுவலர்கள் அனைவரும் பங்கேற்கின்றனர். சர்வதேச யோகா தினத்தை எங்களது 25வது ஆண்டு விழாவில் கொண்டாடுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மிக்க நன்றி சார். யோகாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. யோகா பண்ணுறது பொதுமக்களுக்கு இந்த காலகட்டத்தில், இப்போ இருக்கிற இயந்திர காலகட்டத்தில் நம்ம வந்து 24 மணி நேரமும் பெரும்பாலும் நம்ம வந்து மொபைலு, கம்ப்யூட்டரு, வேலை, அதை பற்றி சிந்தனைகளே தான் இருந்துகிட்ருக்குறோம். யாரை பார்த்தாலும் சின்ன குழந்தை 8 வயசு இருக்கிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், பயங்கர டென்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இயந்திர காலகட்டத்தில் மக்களுக்கு தேவை ஒரு அமைதியான சூழ்நிலை. அந்த அமைதியான சூழ்நிலையும் தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கு அவங்களோட மனநிலையும் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த யோகா பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் உடலை வருத்தி செய்கிற பயிற்சி கிடையாது. ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்லை. இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சாதாரண பயிற்சிகள் மூலம் நம்மளோட மனநிலையை ஒழுங்குபடுத்தி நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு அந்த ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு திரும்புறதுக்கு இந்த யோகா ரொம்ப உதவியாக இருக்கும். மாணவர்களுக்கு தினமும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா படிப்பில் நல்ல கவனமும் ஒழுக்கமும் இருக்கும். மற்ற குடும்பத்தினருக்கும் அலுவலர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அலுவலகத்திலேயே தினமும் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு யோகா பயிற்சி கொடுத்தா அவங்களோட வாழ்க்கை தரமும் மேம்படும், வேலையிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம். இதுதான் யோகாவோட சிறப்பு. உங்கள் பேர் சொல்லிடுச்சு. டாக்டர் கே மணிவண்ணன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்.